ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பத்ராஜல ராம் கி ஜெய், ராமதாஸ் கி ஜெய். அவ்யக்தம் தத்பரம் பிரம்ம வாசுதேவம் சனாதனம் வேதாந்த வேத்யம் புருஷம் ராகவம் சரணம் பஜே. நீலோத்பலதலஷ்யாமம் நானாபூஷணபூஷிதம் திவ்ய பீதாம்பரதரம் ராகவம் சரணம் பஜே. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுக்கு ரொம்ப பிரீத்தியான திருநாமம் ரெண்டு திருநாமமா. ஒரே ஒரு திருநாமம் என்னது அப்படின்னா பக்தாபிமானி, அதாவது தாசாபிமானி. இந்த டைட்டில் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா பக்தர்களிடத்துல அவ்வளவு வாத்சல்யம் பகவானுக்கு. சதா ராம நாமே வதா பூர்ண காமே அப்படின்னு சமர்த்த ராமதாசர் சொல்றார். அதாவது உன்னுடைய டிசையர் பூரணமா ஆகணும், கம்ப்ளீட் ஆகணும், பூர்த்தி ஆகணும் அப்படின்னா சதா ராம நாமத்தை சொல்லு அப்படிங்கிறார் சமர்த்த ராமதாசர். நம்ம சமர்த்த ராமதாசர் பார்த்துருக்கோம் நம்மளுடைய விட்டல லீலையில. நம்ம ஆண்டாள் என்ன தெரியுமா சொல்றா? உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று அப்படிங்கிறா நம்ம ஆண்டாள். உனக்கே தான் நாங்கள் கைங்கரியம் பண்ணணும், நீ தான் எல்லாம் அப்படிங்கிறா. ஆனா பகவத் ராமானுஜர் என்ன சொல்றார் தெரியுமா? கண்ணனுக்கே ஆமது காமம், எல்லாமே கண்ணன் தான், காமம் கூட கண்ணன் பேர்ல வைக்கணும் அப்படிங்கிறார் பகவத் ராமானுஜர். பகவன் நாமாவை சொன்னா அவனுக்கு ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுமா. பகவானுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா நம்ம ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு வந்துடும். அனவரதமும் ராம நாமத்தையே சொன்னார் யாரு? கோபண்ணகாரு. எப்படி ரட்சிக்க போறார் பத்ராஜல ராமதாசர், பத்ராஜல ராமர், ராமதாசரை எப்படி ரட்சிக்க போறார் அப்படிங்கிறத இன்றைய எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். பத்ராஜல ராமருக்கு தடபுடலா கும்பாபிஷேகம் பண்ணினார்னு போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மண்டலாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டார். சந்தோஷமா கோவிலேருந்து வெளியில வர மகாராஜா தானிஷாவோட ஆட்கள் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டா. என்ன ராஜா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டா. அதனால அவள்லாம் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டா. என்ன இவர் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய டாக்ஸ் கப்பத்தை கட்டலே இல்லையா, அதனால கூட்டிட்டு வா அப்படின்னு விட்டா. இவரும் என்ன பண்ணார்? கையை கொடுத்துட்டார், அரெஸ்ட் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு. தைரியமா போறார். எது நடந்தாலும் ராகவனுடைய இஷ்டம் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு போறார். போறதுக்கு முன்னாடி கை கூப்பி ராமரை சேவிச்சு சொல்றார், பிரபோ மறுபடியும் உன்னை நான் வந்து சேவிக்கணும் அப்படின்னா அது உன்னுடைய திருவுள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறார். பக்தாள்லாம் வாசல்ல நின்றுட்டு இருக்கா. எல்லாரும் கண்ணீர் விடுறா. சிலர்லாம் சொல்றா, இந்த மகான் இந்த ஊருக்கு வந்ததுனால தான் நமக்கு இந்த கோவிலே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனா சிலர்லாம், வேறு சிலர்லாம் சொல்றா, சொந்த பணத்தையா போட்டு கட்டினார், அரசாங்க பணத்தை தானே கட்டியிருக்கார், எடுத்து தானே கட்டியிருக்கார், இப்படி நேரும்னு எங்களுக்கெல்லாம் அப்பவே தெரியும் அப்படிங்கிறா சிலர்லாம். ஏன்னா ஜனங்கள் பலவிதமா பேசுவா. எல்லாரும் வீட்டு வாசல் கிட்ட வர சுந்தரிபாய் குழந்தைய கையில் தூக்கிண்டு நின்றுட்டு இருக்கா, அழுதுன்னு இருக்கா. குழந்தை அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுறது. சுந்தரிபாயை பார்த்து சொல்ற, அம்மா கவலைப்படாதம்மா, ராகவன் காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா அவளோட போற. நேர தர்பாருக்கு போயிட்டார். அங்க எல்லாரும் தர்பார்ல இருக்கா. ராஜா தானிஷா சொல்றான், அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய நிதியை ஏன் கட்டாம இருந்தீர் அப்படின்னு அதட்டினான் ராஜா. எல்லாரும் இவரை பார்க்கிறார், இவர் என்ன சொல்ல போறார் அப்படின்னு. இவருடைய மாமா அக்கண்ணகாரும் அங்க இருக்க. ஆனா இவர் யாரையுமே பார்க்கல. ராஜாவை பார்த்து சொல்ற, மகாராஜா கோவில் ரொம்ப சீன தசையில இருந்தது, ஜனங்கள்லாம் ஆசைப்பட்டார், அதனால பொது காரியத்துக்கு அந்த பணத்தை நான் பயன்படுத்திவிட்டேன் அப்படின்னு தைரியமா சொல்ற. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்தான்,
ஆனால் இப்போ அந்த பணத்தை எவ்வளவு தெரியுமா, 10,000 மொகராக்கள் அத்தனையும் உங்களால் அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டான் ராஜா. முடியாது மகராஜ், என்னிடத்தில் அவ்வளவு பணம் இல்லை அப்படின்னு விட்டார். அப்படின்னா உமக்கு சிறைவாசம்தான் அப்படின்னா சரின்னு ஏத்துண்டுட்டார். ராஜா இந்த தண்டனையை ஏன் கொடுத்தார் அப்படின்னா, இவருடைய மாமா அக்கண்ணகாரு மருமானுக்காக பணத்தை கொடுத்து இவரை மீட்டுடுவார் அப்படின்னு ராஜா நினைச்சான். ஆனா அக்கண்ணகாரு இதை கண்டுக்கவே இல்லை. கண்டுண்டா என்ன ஆயிடும்னா அவருடைய உத்தியோகமே போனாலும் போயிடுமா, அந்த நிலை அந்த இடத்துல. அதனால அவர் பேசாம இருந்துட்டார். கோபண்ணகாருவும் மாமாவை திரும்பியே பார்க்கல. பார்த்தா அவருடைய கண்ணியத்தை நம்ம கெடுத்துட்டோமோ அப்படிங்கிற தாபம் இருந்திருக்கும் இல்லையா, அதனால அவரை திரும்பியே பார்க்கல. மேலும் மாமா இருக்காருங்கிற சலுகையில இவர் இந்த காரியம் பண்ணல. ராமர் இருக்கார் அப்படிங்கிற சலுகையில தான் இந்த காரியத்தையே பண்ணினார் ராமதாசர். அதனால தான் உபகாரத்துக்காக யாரையுமே இவர் எதிர்பார்க்கல. இப்போ இவரை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டார். இப்ப இருக்கிற ஜெயில் மாதிரி இல்லை அவருடைய ஜெயில் வாசம். இப்ப இருக்கிற ஜெயில எல்லா சலுகைகளும் கொடுத்துருக்காளே அந்த மாதிரிலாம் இல்லை. செகந்திராபாத் ஜெயில ஒரு சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சுட்டார். அது எப்படி இருக்கு தெரியுமா, கிணறு மாதிரி இருக்குமா. மேலே ஒரு சின்ன கதவு போட்டிருப்பா, அது வழியாத்தான் ஆகாரத்தை எந்திரம் மூலமா இறக்குவாளாம். காத்தோட்டமே கிடையாது, ஒரு குகை மாதிரி இருக்கும், இருட்டு. மிலேச்சன் கையால கொடுக்கிற அன்னத்தை சாப்பிட்றதுக்கு இவருக்கு இஷ்டமே இல்லை. அதனால பட்டினியாவே இருந்தார். செத்து போயிட போறானே அப்படின்னு அவள்லாம் பயந்தா. அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, வறுத்த அரிசி கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் ஜலம் மூணையும் அந்த எந்திரம் வழியா இறக்குவார். அந்த அரிசியை ஜலத்துல ஊற வச்சு அதை தான் சாப்பிடுவார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பகவானுக்கு நிவேதனம் பண்ணணுமே, மனசால நினைச்சாலே போறோம். ஆனா இவர் என்ன தெரியுமா பண்ணினார், அந்த கருங்கல் சுவரங்க, அந்த கருங்கல் சுவத்துல தன்னுடைய கை விரல் நகத்தினாலேயே கீறி 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 பிரபு ராமருடைய சித்திரத்தை வரைஞ்சார். பக்கத்துல சீத்தம்மா, அதுக்கும் பக்கத்துல லக்ஷ்மணர், கீழே ஹனுமான், இப்படி எல்லா சித்திரங்களையும் வரைஞ்சார். அவளுக்கு டெய்லி பூஜை பண்ணுவார். பண்ணிட்டு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். இந்த சித்திரங்கள்லாம் இன்னிக்கும் அங்க இருக்கு. அந்த சிறைச்சாலையை பார்த்து நான் விழுந்து சேவிச்சேன் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மகராஜ். ஆனா நான் அடியேன் பார்த்ததில்லை. 12 வருஷ காலம் அந்த சிறையில தான் இருந்திருக்கார். ஆனா வரதமும் ராம தியானம். அந்த சமயம் 11,000 கீர்த்தனங்கள் பாடியிருக்கார் இவர். இன்னைக்கும் இவருடைய தியான மண்டபத்துல அந்த கீர்த்தனைகள்லாம் மார்பிள் ஸ்டோன்ல பொறிச்சு வச்சிருக்கான்னு போன வாரமே அடியேன்னு சொன்னேன். பிரபு ராமர் இவருக்கு கொடுத்த ஏகாந்த வாசம், ஏகாந்தமா இருக்கார் இல்லையா, யாருமே கிடையாது. அந்த ஏகாந்த வாசத்தை வீணாக்காம தினசரி கதறி 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 கீர்த்தனங்கள்லாம் பாடினர். என்னை காப்பாத்த வரமாட்டியா ராமா, என்னை எல்லாரும் அடிக்கிறாளே, மிலேச்சர்கள் என்னை இப்படி போட்டு அடிக்கிறாளே, நீ என்னை காப்பாத்த வரமாட்டியான் 12 வருஷ காலம் அழுதுருக்க. இந்த மாதிரி ஒரு கீர்த்தனையில சொல்ற, ராமா நீ பத்ராஜலத்தில் இருக்கியா, நான் இங்க இவ்வளவு கஷ்டப்படுறேனே, உனக்கு என்னுடைய குரல் காதலியே விடலையா? அன்னைக்கு கஜேந்திரன் உன்னை ஆதி மூலமேன்னு அழைச்சானே, அவனை காப்பாத்துறதுக்கு ஓடி வந்தியே. உத்தரகுமாரியுடைய கர்ப்பத்துல குழந்தை பரீட்சித்திருந்தான், அவனை வந்து காப்பாத்தினியே. அவனோட சேர்ந்து ஒரு குழந்தையா இருந்து அந்த குழந்தையை காப்பாத்தினியே. நடு சபையில பாஞ்சாலி அலறினா, கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் அப்படின்னு அலறினா, அக்ஷயமா வஸ்திரத்தை கொடுத்து அவளை ரட்சிச்சியே. நீ யார் தெரியுமா? பக்தாபிமானியாச்சே. உன்னுடைய விதி நீ அனுபவி அப்படின்னு நீ சொல்லவே மாட்டப்பா. நீ தாசாபிமானி, பக்தாபிமானி. விதியையும் மாத்த வல்லவன் அல்லவா நீ?
அகடிதகடனா சாமர்த்தியம் உடையவனாச்சே நீ அப்படின்னு ராமா ராமான்னு அந்த கீர்த்தனத்துல கதர்றார். உன் காதுல நான் கூப்பிடுறது காதுல விழலையா அப்படின்னு கதர்றார் ஒரு கீர்த்தனத்துல. அந்த கீர்த்தனத்தை கேட்போம். மற்றொரு கிருத்தியில சொல்ற, என்னோட ராம தியானத்தை உன்னால புடுங்கிக்கவே முடியாதடா ராமா. நான் எப்படி தெரியுமா ராம தியானம் பண்றேன்? பிராட்டி அசோகவனத்துல எப்படி தியானம் பண்ணினா உன்ன, அந்த மாதிரி நானும் இங்கே ராம தியானம் பண்றேன்டா. என்ன நீ மறந்து போயிட்டியா? ஒரு கால் எனக்கு கர்ப்பம் வந்துடுத்தா, அதனாலதான் நீ என்ன பார்க்கறதுக்கு என்னை காப்பாத்துறதுக்கு வரமாட்டேங்கிறியா அப்படின்னு ஒரு கீர்த்தனத்துல பாடுறது. பாவன ராம நாம சுதாரச பான முஜே சே தென்னடி கோ. ராம நாமத்தை ஆசை தீர பருகும்படியான நாட்கள் என்னைக்கு வருமோ எனக்கு தெரியலையேடா. மனசு கடந்து இங்க தாபப்படுறதே, அங்க இருக்கிற போது எப்படி உன்னை கொஞ்சி கொஞ்சி ராமா ராமா ராமான்னு நான் பாடினேன். இங்க அப்படி பாட முடியலையே என்னால. மனசு வருத்தப்படுறதே, தாபப்படுறதே. தாசுலுக நிமதி சந்தோஷமுன தவ தாசோக மனு தென்னடி கோ. பூசுதகனு நதி பிராணமு ప్రాణపదం పగు புருஷோத்தமுகனு என்னடிக்கோ. தாசர்கள் எல்லாம் பார்த்தா தவதாசோகம் தவதாசோகம்னு அவளை நான் விழுந்து விழுந்து சேவிப்பேனே. ஒத்தரை கூட இங்க பார்க்க முடியலையே, பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே. நான் தனியானா இருக்கேன், உன்னோட கல்யாண குணங்கள் எல்லாம் அவ முன்னாடி நான் சொல்லுவேனே. இந்த சிறையில யாரு கேட்பா அந்த குணத்தை நான் சொன்னா அப்படின்னு அழறர். என்னுடைய சத்சங்கம் போயிடுத்தே, நான் அனுபவிக்கிற சுகம் அதுதானே. என்னுடைய சத்சங்கத்தை கெடுத்துட்டியே, இங்க கொண்டு வந்து தனிமையில அடைச்சு வச்சுட்டியே. என்ன பாகவதாளை பார்க்காம நாம சங்கீர்த்தனம் பண்ணாம இங்க நான் துடிக்கிறேனே, ஏ பாவன ராமா அப்படின்னு அந்த கீர்த்தனத்துல கதர்றார். இதுக்கு விமோச்சனம் உண்டு அப்படின்னு தன்னையே சமாதானப்படுத்திக்கிறார். சில கீர்த்தனங்கள்ல கோபப்பட்டு பகவான நீ தெய்வமா, நீ இருக்கியா அப்படின்னு பாடுறாராம். கஞ்சி தொட்டியில விழுந்த என் குழந்தைய நீ காப்பாத்தி கொடுத்ததுனால்தானே எனக்கு இந்த துணிச்சலே வந்தது, இந்த தைரியமே எனக்கு அதனால்தானே வந்தது, அதனால்தானே நான் இந்த கோவிலை கட்டினேன், நீ கொடுத்த தைரியம் தானே அப்படிங்கிறார். நான் பண்ணின இந்த காரியத்தை தப்புன்னு நினைக்கலடா ராமா, நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். மிலேச்ச ராஜா என்னை தண்டிக்கிறான், அவனை நான் தூஷிக்கவே மாட்டேன், அவனை நான் திட்டவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அவன் அவனுடைய கடமையை செய்யறான், அதனால நான் அவனை தூஷிக்க மாட்டேன். ஆனா நான் நம்பினது யார தெரியுமா? ஒன்னதானடா ராமா நான் நம்பியிருக்கேன். நீ என்னை கைவிடலாமா? நீ என்னை கைவிட்டா லோகத்தில் இருக்கிறவா
எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவா? ஒன்னதான் தூஷிப்பா, என்ன தூஷிக்க மாட்டா. ஒன்னதான் தூஷிப்பா எல்லாரும். பாரு, இவன் பக்தி பண்ணா, நாம சங்கீர்த்தனம் பண்ணினா, அவனோட கதியை பாரு அப்படின்னு உன்னையும் தூஷிப்பா, உன்னுடைய நாமத்தையும் தூஷிப்பா. பிரபு, ஏன்பா நீ இப்படி மௌனமா இருக்க? உன்னோட வார்த்தை என்ன? முத்தா, பவழமா? ஏன் இப்படி பேசாம இருக்க? அதுக்கப்புறம் சொல்றார், தானே ரியலைஸ் பண்ணிட்டு சொல்றார், ஆமா ஆமா, உன்னுடைய வார்த்தை முத்துதான்ப்பா, பவழம்தான்ப்பா அப்படின்னு ஒரு கீர்த்தனத்துல சொல்றார். பலுகே பங்கார மாயனா, பலுகே பங்கார மாயனா, பலுகே பங்கார மாயனா, கோதண்ட பாணி 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 பலுகே பங்கார மாயனா, పలుకే బంగారమాయ పిలచిన పలుకవేమి, పలుకే బంగారమాయ పిలచిన పలుకవేమి, కలలోని నామస్మరణ మరువ చక్కని తండ్రి, కలలోని నామస్మరణ మరువ చక్కని తండ్రి, పలుకే బంగారమాయనా, కోదండ పాణి పలుకే బంగార మాయనా, ಶರಣಾಗತ ತ್ರಾಣ ಬಿರುದಂಕಿ ತುಡವಗಾದ, ಶರಣಾಗತ ತ್ರಾಣ ಬಿರುದಂಕಿ ತುಡವಗಾದ, ಕರುಣಿಂಚು ಭದ್ರಾಚಲ ವರ ರಾಮದಾಸ ಘೋಷ, ಕರುಣಿಂಚು ಭದ್ರಾಚಲ ವರ ರಾಮದಾಸ ಘೋಷ, ಪಲುಕೆ ಬಂಗಾರ ಮಾಯನ, ಕೋದಂಡ ಪಾಣಿ ಪಲುಕೆ ಬಂಗಾರ ಮಾಯನ, ಕೋದಂಡ ಪಾಣಿ ಪಲುಕೆ ಬಂಗಾರ ಮಾಯನ, ಕೋದಂಡ ಪಾಣಿ ಪಲುಕೆ ಬಂಗಾರ ಮಾಯನ. ஏ கோதண்டபாணி, கொஞ்சம் கருணை காட்ட மாட்டியாப்பா அப்படின்னு கெஞ்சறார் இந்த பாட்டில். உன்னோட நாமாவை தானேப்பா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். நித்தியம் என்னை இங்கே இவ சவுக்கால் அடிக்கிறாப்பா, நான் அப்போ கூட ஐயோன்னு சொல்லலை. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? மா தன்றி ராமா அப்படின்னு தாப்பா சொல்கிறேன். தன்றி ராமானா அப்பா ராமா அப்படின்னு அர்த்தமா. அப்பான்னு அவரை கூப்பிடுறாராம். துலுக்கன் கையால் அடி வாங்குறேனே, உனக்கு இஷ்டமா? அது இஷ்டமா? உன்னை நம்பினவாள இப்படி நீ மோசம் பண்ணலாமா? எல்லாரும் சொல்லுவா தெய்வம் மோசம் பண்ணிடுத்துன்னு, நீ இப்படி என்ன மோசம் பண்ணலாமா? నమ్మినవారు నీ మోసము చేసతి న్యాయము కాదురా నా తండ్రి. உன் பக்தனான என்ன எல்லாரும் தூஷிக்கிறாப்பா. எனக்கு சம்மதம், அவ தூஷிச்சா தூஷிக்கட்டும். ஆனா உனக்கு சம்மதமா? என்ன தூஷிக்கிறாளே, உனக்கு சம்மதமா? சம்மதமௌன ஜூசே பாரிதி சக்கன காதுரா ரகுநாத. நான் பண்ணது தப்புன்னு என்னோட மனசாட்சி ஏற்கவே இல்லைப்பா. ஏன்னா லோகமே யாரோட சொத்து தெரியுமா? உன்னோட சொத்துப்பா. லோகமே உன்னோட சொத்து, அதைத்தான் எடுத்து நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு அழற. இப்படி ஒரு காரியம் பண்றதுக்கு தைரியம் வேணும். பக்தர்கள்ல 2 பேருக்கு தான் இந்த துணிச்சல் இருந்தது. யார் 2 பேர் அப்படின்னா, ஒருத்தர் நம்ம ராமதாசர், இன்னொரு தீர புருஷர் யார் தெரியுமா? திருமங்கை ஆழ்வார். கொள்ள அடிச்சு பணத்தை எடுத்து ரங்கநாதருக்கு மதில் சுவர் கட்டினார் அவர்.
இப்படி பண்ணாதான் கோவில்களை முன்னுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மகராஜ். கோவில் சொத்தை எடுத்து அவனவன் இந்த காலத்துல வீடு கட்டிக்கிறானே, அது நியாயமா? அவன் கோவிலுக்கு வந்தானா, வீடு கட்டிட்டு அவன் கோவிலுக்கு வந்தானா அவனுக்கு முதல் மரியாதை, மாலை மரியாதை எல்லாம் முதல் மரியாதை. கேட்டா என்ன தெரியுமா சொல்றான்? அவன் பக்தன், இத்தனையும் பகவான் பார்த்துட்டு தானே இருக்கான். இவா பண்ற தப்ப விடவா ராமதாசரும் திருமங்கை ஆழ்வாரும் பண்ணின காரியம் தப்பா போச்சு அப்படின்னு கண்டிக்கிறார் இந்த இடத்துல ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மகராஜ். ராமதாசர் யாரோட தயவையும் எதிர்பார்க்கவே இல்லை. ராமர்கிட்ட தான் தன்னுடைய இதை பத்தி சொல்ற, கவலையை பத்தி சொல்றார், தான் படுற கஷ்டத்தை பத்தி எல்லாத்துக்குமே ராமர்கிட்ட தான் சொல்றாரு. ராமர்கிட்ட தான் பேசுறார். ராமா, நான் பண்ணது தப்பு அப்படின்னா நீ எனக்கு உத கொடு, நான் பண்ணது தப்பில்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிடா ராமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்கோ. தப்புல கை நேனோ தப்பலு படினதி தப்பரக்காதே ரகுநாதா. என்ன வார்த்தை போட்டிருக்க? நான் பண்ணது தப்புன்னா நீ வந்து ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்ற. ஈவு இரக்கம் இல்லாம அடிக்கிறாளே, தாங்க முடியலையே, உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்டடா போய் சொல்லுவேன் அப்படின்னு கதற. ராமதாசருடைய நிலையில ராமதாசர் பண்ணினது கரெக்ட் அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். ஆனா ராமருடைய நிலையை பார்க்கணும் இல்லையா? அயோத்தி ராஜாவா இருந்தார் பிரபு ராமர். அவருக்கு கீழே இருந்த அதிகாரிகள்லாம் கப்பம் கட்டினா தானே கஜானாவே ரொம்பும். அப்பதானே ஒரு ராஜா ராஜ்யத்தை நடத்த முடியும். எல்லாரும் ராமதாசர் மாதிரியே பணத்தை எடுத்து எடுத்து ஏதாவது ஒரு காரியம், கோவில் கட்டுறது, இந்த குளம் கட்டுறதுன்னு இப்படின்னு பண்ணிட்டானாக்க ராஜாங்க காரியத்தை எப்படி சமாளிக்கிறது? இவ்வளோ அப்படின்னு ராமருடைய நிலை. அவர் நினைக்கிறார் அந்த மாதிரி. ஏன்னா அவரும் ஒரு ராஜா. இவ்வளவு செலவு பண்ணி ராமர் சொல்றார், இவ்வளவு செலவு பண்ணி கோவில் கட்டுன்னு நான் எந்த பக்தனையும் சொல்லவே இல்லையே. பத்திரம், பலம், புஷ்பம், தோயம், ஒரு துளசீதள மாத்திரேன கங்காயா ஸ்துலகேனவான்னு உன்னுடைய தகுதிக்கு தக்க பக்தி பண்ணு அப்படின்னு தானே நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு வைர நெக்லஸ் போடுன்னு கேட்டேனா? தங்க கவச்சம் எல்லாம் போடுன்னு நான் கேட்டேனா? என்னுடைய பக்தன் நிலை எனக்கு தெரியாதா? என் பக்தனே ஆனாலும் சலுகை கிடையாது அப்படின்னு இருக்காராம் பகவான் ராமன். இப்போ பக்தனுக்கு பரிவாரா, ராஜாக்கு பரிவாரா ராமர்? இப்ப ராமருக்கு ரெண்டும் கெட்டான் நிலை ஆயிடுது. ராமதாசர் விஷயத்துல பக்தனுக்கு பாடம் கற்பிக்கவும் கற்பிக்கணும், ஆனா அவனை கைவிடவும் கூடாது. அதனால ஒரு லெசன் ராமதாசருக்கும் கொடுக்கணும், ஆனா அவனை கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால்தான் 12 வருஷமா வரல. அதனால ராமதாசர் என்ன பண்ண போற? ராமதாசர் இழந்த முகராக்களை ராஜா கிட்ட கொடுத்து ராமதாசரை மீட்க போறார். திட பக்தினால பக்தன் என்ன தெரியுமா பண்ணுவான்? அப்படிதான் தாறுமாறா நடந்துப்பான். அதை சரி பண்ணி கொண்டு போற சிரமம் யாருக்கு தெரியுமா? அந்த பகவானுக்கு தான். ஜெயில இருந்த ராமதாசர் 10,000 கிருதிகள் பாடினர். ராமன் வரவே இல்லையே அப்படின்னு ஒரு நாளைக்கு நினைச்சுக்கிறார். நம்ம சீத்தம்மாவை கூப்பிடல, அதனால தான் ராமர் வரமாட்டேங்கிறாருன்னு அவருக்கு மனசுல பட்டுடுத்து. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? சீத்தம்மாவை கூப்பிடுவோம், ஒரு குழந்தையினுடைய ஹிருதயம் தாயாருக்கு தானே தெரியும் அப்படின்னு நினைச்சு சீதா பிராட்டியை அழைக்கிறார். ததாது ராமதாசஸ்து ராமதர்சன காதரக துஷ்டாவ பகுதா ராமம் ஜானகிஞ்சாபி வைஷ்ணவக சகசைவ கிருபா சிந்து சீதாயாபி பிரச்சோதிதக ஸ்வப்னேய வனராஜஸ்ய பிரததோ திவ்ய தர்சனம். அம்மா சீதே, பள்ளி அறையில நீ அவனோட தானே படுத்துன்னு இருக்க. எப்படி படுத்துன்னு இருக்க? அந்த உன்னுடைய பிரபுவுடைய புஜத்துல நீ தலையை வச்சுட்டு தானமா நீ சயனிச்சுட்டு இருக்க. அவருடைய காதோரம்
கோபண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நீ சொன்னால் ஒழிய எனக்கு வேற கதியே இல்லம்மா அப்படின்னு ஒரு கிருதி பாடுற. நன்னு புரோபமணி செப்பவே பதினோராயிரம் கிருதிகள் பாடியிருக்கார். எல்லாமே ராமரை அழைச்சு தான் பாடியிருக்கார். இந்த ஒரே ஒரு கிருதி மட்டும்தான் சீத்தம்மாவை பாடியிருக்கார். நனுப்ரோவமணி செப்பவே, அம்மா நீ செப்புமா அப்படின்னு, நீ காதோரம் போய் கோபண்ணா அப்படின்னு செப்புமா அப்படின்னு பாடுறார். அந்த பாட்டை கேட்டா உடனே சீத்தம்மா பிரபு ராமர்கிட்ட சொல்றாளாம், ராமதாசர் நமக்கு தங்க காப்பு போட்டானே, அவனுக்கு 12 வருஷமா இரும்பு காப்பு போட்டு வச்சிருக்கேளே, அவருக்கு நீங்க கிருபை பண்ணக்கூடாதா அப்படின்னு பிராட்டி பிரபு ராமரை கேட்டாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துலன்னா, தாயார் புருஷகாரம் பண்றா, ரெக்கமெண்ட் பண்றா. அவள் ரெக்கமெண்டேஷன் கிடைச்சாதான் நமக்கு விமோச்சனமே. புருஷகாரம் பண்றாளாம். உடனே பிரபு சொல்றார், சீதே நீ கவலைப்படாதம்மா, இப்பவே நான் அவனுக்கு பரமபதம் கொடுத்துடுறேன், மோட்சத்தை கொடுத்துடுறேன், எங்கிட்ட அழைச்சு கொண்டு வந்து நான் வச்சுடுறேம்மா அப்படின்னார். கூடாது பிரபோ, அது கூடாது. ஏம்மா? 4 பேர் என்ன தெரியுமா சொல்லுவான்? துலுக்கன் அடிச்சான் செத்தான் அப்படின்னு சொல்லுவா. அதனால நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? அவரை இங்க அழைச்சிட்டு வரக்கூடாது, அவரை திரும்ப நீங்க மீட்கணும். மீட்டு அவர் நமக்கு கைங்கரியம் பண்ணணும், அவர் நமக்கு எல்லா சேவையும் பண்ணணும், அந்த மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னா பிராட்டி. அது என்னால முடியாதேம்மா, அது உன்னோட கையில தானேம்மா இருக்கு அப்படிங்கிற. அதாவது பிராட்டி கடாட்சம் பண்ணினாதான் எதுவுமே கிடைக்கும், நீ கடாட்சம் பண்ணு அப்படிங்கிறார் பிரபு. பிராட்டி உடனே கடாட்சம் பண்ணிட்டா. எப்படி? கல 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 கலன்னு ராமவதார காலத்துல பகவான் கையாண்ட பணம் ராம் ராம் ராம்னு முத்திர பதிச்சு அப்படியே கொட்டுறது, கலகல கலகன் 10,000 முகராக்கள் கொட்டுறது. அடியேன் முதல்ல சொல்லியிருக்கேன், ராம்னு முத்திர பதிச்ச 2 முகராக்கள் அங்க வச்சிருக்கா அந்த எக்ஸிபிஷன்லன்னு. அந்த முகராக்கள் கொட்டுறதான். எல்லாத்தையும் லக்ஷ்மணர் என்ன பண்ணார்? அப்படியே மூட்டை கட்டின்றார். 2 பேரும், ராமரும் லக்ஷ்மணர் 2 பேரும் முஸ்லீம் வேஷத்துல தலையாரியா கிளம்பிட்டா. தலையாரி அப்படின்னா ராமதாசருக்கு தலையாரியாம் இவாள்லாம், கைங்கரியம் பண்றவாளாம். அதனால காரியதரிசி அப்படி கிளம்பிட்டார் 2 பேரும்.
பாதி ராத்திரி தானிஷா வீட்டு கதவை தட்டுறார். தட்டிடவுடனே அவன் என்ன பண்ணா, யாரு அப்படின்னு கேட்டுண்டு கதவை திறந்தான். இவளுடைய தேஜஸை பார்த்தான். 4 பக்கமும் தீபம் ஏற்றி வச்ச மாதிரி பிரகாசிக்கிறது. பயந்து போயிட்டான். அப்படியே நிக்கிறான், முழிச்சுண்டு நிக்கிறான், வேத்து விறுவிறுக்க நிக்கிறான். யார் இவான்னு தெரியலையே, யார் நீங்க அப்படின்னு கேட்டான். அகம் ஸ்ரீராமதாசஸ்ய தவதானபதேர் நிபாகா சசிவோஸ்மி ஜனம் நாம் நாகம் ஸ்ரீராமோ லக்ஷ்மணோ ஹ்யயம். ராமோஜி, லக்ஷ்மணோஜி, நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். தாசில்தார் ராமதாசரோட காரியஸ்தர்கள் நாங்க அப்படின்னா 10,000 முகராக்களையும் கொண்டு வந்திருக்கோம், அவரை விடுதலை பண்ணு அப்படின்னு ஆணையிட்டார். லக்ஷ்மணர் எல்லாத்தையும் உதறினர். கலன்னு இந்த முகராக்கள்லாம் அங்க கொட்டுறது அந்த பெட்ரூம்ல. ராஜா அப்படியே அதை பார்த்து திகச்சு நிக்கிறான். உடனே சொல்றா, பெத்துண்டேன்னு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொன்னார்கள். பெட்ரூம்ல ஏது பேப்பர் எல்லாம், நாளைக்கு நான் தர்பாருக்கு போய் கையெழுத்து போட்டு அனுப்புறேன் அப்படின்னு தட்டு தடுமாறி சொல்றான் ராஜா. இங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறான். உடனே ராமர் தன்னுடைய பீதாம்பர நுனிய கிழிச்சர். அங்க இருந்த செந்தூரத்தை எடுத்தார். நடுங்கிண்டே எழுதுறான் ராஜா. என்ன எழுதுறான்? 10,000 முகராக்களை ராமோஜி லக்ஷ்மணோஜி கிட்டேந்து நான் பெத்துண்டேன், கோபண்ண காருவை விடுதலை பண்றேன் தானிஷா அப்படின்னு கையெழுத்து போட்டார். அதை வாங்கிண்டா 2 பேரும் மறைஞ்சு போயிட்டான். அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறான் ராஜா. ஏன்னா பகவான சாட்சாத்காரம் கிடைச்சிடுத்து, பகவானை பார்த்துட்டான். அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, திக்கி திணறி நின்றுட்டு இருக்கான். கண்கள் அப்படியே ஆனந்த பாஷ்பம், யாரையோ பார்த்துட்டோமே அப்படின்னு. ஏன் இந்த தானிஷாக்கு போயும் ராம தரிசனம் எதுக்காக அப்படின்னா, தானிஷாவோட ஆங்கிள்லேருந்து அவனும் ஒரு சரியான ராஜா அப்படின்னு பண்ணியிருக்கான். அதனால அவனுக்கு காட்சி கொடுத்தாராம். என்ன, 10,000 முகராக்களை குடுன்னு தான் சொன்னாரே தவிர அந்த ராஜா ராமதாசர் கட்டின கோவில இடிக்கல, ராமதாசர் பண்ணி வச்ச நகைகள்ல கை வைக்கல. அதனால அவனுக்கு தரிசனமா. ராமதாசர் ஜெயில அழுதுண்டு சீத்தம்மாவை குறிச்சு பாடினார் இல்லையா? உடனே ராவோட ராவா இத்தனையும் நடந்துடுத்து பாடிண்டே இருந்தார் இல்லையா? அந்த சமயம் பளீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது அந்த ஜெயிலுக்குள்ள. பார்க்கிறார், பீதாம்பரத்துல எழுதி வாங்கினதை என்ன பண்ணின ராமரும் லக்ஷ்மணரும் சிறைக்கு மேல உள்ள கதவு வழியா எரிஞ்சுட்டா. அதை எடுத்து பார்க்கிறார். இது என்ன சொப்பனமா, பிரம்மையா, எனக்கு தலையாரியா, எனக்கு யார் தலையாரி அப்படின்னு திகைச்சு நின்றுட்டு இருக்கார். ராமதாசர் அதை கையில வச்சுண்டு உடனே ராஜா என்ன பண்ணா தெரியுமா? அக்கண்ணகாருவை கூட்டுண்டு நேர சிறைச்சாலைக்கே வந்துட்டான். வந்து கோபண்ணகாருவை விடுதலை பண்ற போது அவர் அப்படியே இழைச்சு போய் நிக்கிறார். அவர் அப்படியே கட்டி தழுவிண்டான். சொல்றான், ராமதாசரே, தாசர்வாள் ராமரே உங்களை காப்பாத்தி இருக்கார் அப்படின்னா ராஜா. ராஜாபிராம கிருபையா ராம தாசார்ச்சனாபி பரமம் மங்களம் பிராப சர்வத்ர விஜயம் ததா ராமதாசஸ்ய சரிதம் பரமம் பாவனம் சுபம் ஏ ஸ்ருண்வந்தி மகாபாகா ந தேஷாம் வித்யதே க்வசித். உடனே சொல்ற ராஜா, எனக்கு அந்த ராமரை பார்க்கணும் அப்படின்னு ஒன்னு வாங்கோ காமிக்கிறேன்னு அழிச்சுட்டு போனார். நேர பத்ராஜல ராமதாசர் இவர் கட்டின அந்த ராமரை கொண்டு போய் காமிச்சார். இவர் தான் அந்த ராமரும் லக்ஷ்மணரும் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தவா அப்படின்னு. உடனே ராஜாவும் ராமபக்தரா ஆயிட்டார். ராமதாசர் கிட்ட ராஜா சொல்றான், இனிமே நீங்க தாசில்தார் வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம் தாசரே, இனிமே இந்த கோவில பராமரிச்சா போரும், இந்த கோவில்ல நீங்க கைங்கரியம் பண்ணினா போரும். இந்த கோவில் இனிமே நம்முடைய அரண்மனையினுடைய கோவில், இந்த கோவில்லையே நீர் இருந்து கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்னா. நிறைய மானியங்கள்லாம் அந்த கோவிலுக்கு எழுதி வச்சான். அந்த கிராமத்தையே இனாமா சாசனம் பண்ணிட்டான் ராஜா. பத்ராஜல ராமதாசர் இருக்கிற அந்த கிராமமே இந்த தானிஷா கொடுத்தது தான். அவள் சாசனம் பண்ணி வச்சு விட்டார். அவள் எல்லாமே இன்னைக்கு இருக்கு, அதெல்லாம் கதை சொல்றது.
ராமதாசர் கட்டின கோவில் கதை சொல்றது, ராமதாசர் பண்ணி வச்ச பூஷணங்கள்லாம் கதை சொல்றது, ராமதாசர் காலத்துல இருந்த நிலங்கள்லாம் கதை சொல்றது. சக்கரவர்த்தி திருமகனுடைய பெருமைய பக்தாபிமானியான ராமதாசர் பிரகாசப்படுத்திட்டார். ராமதாசர்னு லோகமே தெரியும்படியா ஒரு பெரிய பக்தரா ஆயிட்டார் இவர். பத்ராஜல ராமர் எங்கேயோ வவ்வால் அடைஞ்சு இருட்டுல இருந்தார். இருண்டு இருந்த அந்த கோவில உலகமறிய ஒரு பெரிய க்ஷேத்திரம், பத்ராஜல க்ஷேத்திரம் அப்படின்னு பண்ணிட்டார் ராமதாசர். பக்த ராமதாசருக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். பக்த ராமதாசருக்கு ஜெய். ராமச்சந்திராய ஜனகராஜ ஜாமனோஹராய மாமகாபீஷ்டதாய மஹிதமங்களம் கௌசலேந்திராய மந்தஹாசதாசபூஷணாய வாசவாதி வினுத சத்வரதமங்களம் வரதமங்களம் விமலரூபாய விவித வேதாந்த வேத்யாய சுமுகசித்தகாமிதாய சுபதமங்களம் शुभदमङ्गलं रामदासमृत